கே கேள்வியை பாருங்கள். 46 தொடக்கம் 50 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. போட்டி பரீட்சை ஒன்றுக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளுக்கு 50 பல்தேர்வு வினாக்களை கொண்ட ஒரு வினாத்தாளிற்கு விடையளிக்க நேரிட்டது. அதற்காக பின்வரும் புள்ளிகள் வழங்கப்பட்டது. சரியாக விடையளித்த ஒவ்வொரு வினாவிற்கும் 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்பட்டன. தவறாக விடையளித்த ஒவ்வொரு வினாவுக்கும் மறைப்புள்ளி ஒன்று வழங்கப்பட்டது, அதாவது ஒரு புள்ளி கழிக்கப்பட்டது. விடையளிக்காத வினாக்களுக்கு எவ்வித புள்ளியும் வழங்கப்படவில்லை. இப்படி தரவுகளோடு சம்பந்தப்பட்ட வேறு வினாக்களுக்கு கட்டாயமாக தரவுகளை நல்லா கிரகிக்க தெரிஞ்சிக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்கிறான் கேள்வியில், இப்போ இந்த வினா பத்திரம் ஒன்றில் 50 பல்தேர்வு வினாக்களை 50 பல்தேர்வு வினாக்களை கொண்ட ஒரு பேப்பர் உண்டா. இந்த பேப்பரில் நீங்கள் சரியான விடைக்கு எவ்வளோ புள்ளிகள் வழங்கப்படும்? 2 புள்ளிகள் வழங்கப்படுமா. பிழையான புள்ளிக்கு என்ன செய்யப்படுமா? 1 புள்ளி கழிக்கப்படுமா. 1 புள்ளி கழிக்கப்படும். ஸோ இதுதான் விஷயம், கழிக்கப்படும். இது தெரிஞ்சுட்டுண்டா அடுத்தது என்ன சொல்கிறீங்க, நீங்கள் செய்யாத எந்த கேள்விக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் நடக்காது. மார்க்ஸ் கூட்டப்படவோ அல்லது கழிக்கப்படவோ எதுவும் நடக்காது. ஸோ இவ்வளோதான் விஷயம், இதுதான் தரவு. இந்த தரவுகளை விளங்கி கொண்டு கேள்விகளை போங்க. 42 வினாக்களுக்கு 46வது கேள்வி என்ன, 42 வினாக்களுக்கு விடையளித்த ஒரு பரீட்சார்த்தி 48 புள்ளிகள் கிடைத்தன. அவர் சரியாக விடையளித்த வினாக்கள் என்ன என்று கேட்டுக்கிறான். ஸோ என்னையா, அவர் எத்தனை வினாக்களுக்கு விடையளிச்சிருக்கிறாரு? 42 வினாக்களுக்கு. இவர் 42 வினாவும் சரியாக எடுத்திருந்தா எத்தனை மார்க்ஸ் எடுத்திருப்பார்? சும்மா சொல்லுங்க. சரியாக எடுத்திருந்தாண்டா எத்தனை மார்க்ஸ் எடுத்திருப்பார்? 84 மார்க்ஸ் எடுத்திருப்பார். ஏண்டா 42மே சரின்னு சொன்னால் ஒரு கேள்விக்கு எத்தனை மார்க்ஸ்? சரியான விடைக்கு 2 புள்ளி. அப்போ 42 விடையும் சரின்னு சொன்னால் எத்தனை புள்ளி கிடைச்சிருக்கும்? 84 புள்ளி. ஆனால் அவருக்கு கிடைச்ச புள்ளி எத்தனை? 48 புள்ளி. அப்போ என்ன நடந்திருக்குது? அவர் செஞ்ச விடைகளில் சரியான விடையும் இருக்குது, பிழையான விடையும் இருக்குது. அப்போ நாங்கள் எடுப்போம் சரியான விடையும் பிழையான விடையும். சரியான விடையை நாங்கள் எக்ஸ்ன்னு எடுப்போம். சரியான விடை எண்ணிக்கையா? சரியான விட எண்ணிக்கை வந்து எக்ஸ், பிழையான விட எண்ணிக்கை வந்து ஒய். பிழையான விட எண்ணிக்கை வந்து ஒய். இப்போ சரியான விடையும் பிழையான விடையோட எண்ணிக்கை எவ்வளோ? 2 சேர்த்து எவ்வளோ? சரியான விடையும் பிழையான விடையோட 2 எண்ணிக்கை எவ்வளோ வரைக்கும்? எத்தனை கேள்வி செஞ்சிருக்காரு? 48 வினாப்ப 42 வரைக்கும். இப்போ அவர் சரியான கேள்வி எத்தனை செஞ்சிருக்காரு? எக்ஸ்ன்னு சொன்னால் சரியான கேள்விக்குரிய மார்க்ஸ் எத்தனை? சரியாக செஞ்ச எத்தனை மார்க்ஸ்? 2 மார்க்ஸ். அப்போ 2x. அதிலிருந்து நாங்கள் என்ன செய்யணும்? கழிக்கணும். எதை கழிக்கணும்? பிழையாக எடுத்த மார்க்ஸை கழிக்கணும். பிழையாக எத்தனை எடுத்துருப்பார்? பிழையாக செஞ்ச வினா எத்தனை? ஒய்ன்னு சொன்னால் பிழையான விடைக்கு எத்தனை வழி கழிக்கப்படும்? 1 புள்ளி கழிக்கப்படும். அப்போ ஸோ 1 ஒய், 1 தர ஒய் 1 ஒய் சமன் எவ்வளோவாம் அந்த புள்ளி? 48 புள்ளியாம். இப்போ இது நாங்கள் சும்மா உங்களை விளங்குறதுக்கு எழுதுறாங்கன்னா இது முதலாவது சமன்பாடுன்னு எடுப்போம், இது 2வது சமன்பாடு எடுப்போம். இந்த 2வது சமன்பாட்டிலிருந்து முதலாவது சமன்பாட்டை கழிப்போம். 2x சய y கழித்தல் கூட்டுவோம். சரியா? கூட்டுவோம். சய y எக்ஸ் சக y. இப்போ சமன் 48 சக 42. இப்போ பாருங்கள், ஒரு y கொடுக்கணும், ஒரு y இருக்குது. அப்போ yலேருந்து yயை கழிச்சோம்டா எத்தனை? 2x சக 1x. எத்தனை எக்ஸ்? 3x சமன் 48 42 எவ்வளோ? 90. 3x 90ண்டா எக்ஸ் எவ்வளோ? 30. அப்போ சரியாக விடையளித்த விடைகள் எத்தனை? இது 30ண்டா. பிழையாக விடையளித்தது எத்தனை? 12. இப்போ கேள்வி என்ன கேட்டுக்கிறான்? சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனை? 30 வினாக்கள். இது கிளியர் தானே? அப்போ 47வது கேள்வியை பாருங்கள். 47வது கேள்வி என்ன? விடையளித்த வினாக்களுள்
15 வினாக்களின் விடை தவறான போதிலும், அப்போ 15 வினாக்கள்ற விடை வந்து தவறான போதிலும் 5 புள்ளிகள் பெற்றார். அப்போ எத்தனை புள்ளிகள் பெறாரு? 5 புள்ளிகள் பெறாரு. இப்போ ஓகே, இப்போ பாருங்கள், அவர் விடையளித்த கேள்விகள் எத்தனைன்னு தெரியுதா? ஆனால் அவர் பிழையாக விடையளித்தது எத்தனை? 15 வினாக்கள். பிழையாக விடையளித்தது 15 வினாக்கள். அப்போ அவர் சரியாக விடையளித்ததுலேருந்து பிழையாக விடையளித்தது எத்தனை? 15 வினாக்கள்னு சொன்னால் அதிலேருந்து சரியாக விடையளித்ததுக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? 2x 2 மார்க்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து கழிக்கிறது எவ்வளோ சமனா? எத்தனை புள்ளி கிடைச்சிருக்கான்? 5 புள்ளி. இப்போ கழிவர 15 அந்த பக்கம் போகும்போது என்ன நடக்கும்? கூட்டுப்படும். அப்போ 2x சமன் 20. எக்ஸ் சமன் எவ்வளோ? அப்போ 10. இப்போ சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனை? 10 வினாக்கள். இப்போ சரியாக விடையளித்த வினாக்கள் 10 வினாக்கள். 10 வினாக்களுக்கு விடையளித்தாருன்னா எத்தனை மார்க்ஸ் கிடைக்குமோ? அவருக்கு 20 மார்க்ஸ் கிடைக்கும். ஆனால் எத்தனை விட பிழையை அடிச்சிருக்காரு? 15 வினாண்டா. இதில் இந்த 15 கழிச்சிங்கண்டா 5 புள்ளிகள் வழங்கப்பட்டு. ஸோ இது கிளியராக நார்மல் சின்ன ஒரு விஷயம். அப்போ விடையளித்து என்ன கேள்வி கேட்டுக்கிறான்? சரியாக விடையளித்திருப்பார். எத்தனை வினாக்களுக்கு சரியாக விடையளித்திருப்பார்? எத்தனை வினாக்களுக்கு? 10 வினாக்களுக்கு சரியாக விடையளித்திருப்பார். 10 வினாக்கள். அடுத்த கேள்வி 48வது கேள்வி. என்ன கேட்டுக்கிறான்? விடையளித்த வினாக்கள் 36 மாத்திரமே சரியாக இருந்தது. 36 சரியாக இருந்துச்சா? ஒரு சரியாக இருந்தால் எத்தனை மார்க்ஸ் வரும்? 36 வினாக்கள் சரியா? ஒரு வினாக்கு எவ்வளோ சரியாக இருந்தால் 2டா. 36 வினாக்கு எவ்வளோ மார்க்ஸ் கிடைச்சிருக்கும்? 2 72 மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனால் 64 புள்ளிகள் தான் பெற்ற 72 புள்ளிகள் கிடைச்சிருக்கணும். ஆனால் எத்தனை புள்ளிகள் கிடைக்குது? 64 புள்ளிகள். அப்போ எத்தனை பிழையை விளைவிச்சு பார்க்குறதுக்கு இதில் இருந்து 64 கழிச்சிங்கன்னு சொன்னால் 12 4 போனால் 8 0. அப்போ எத்தனை மார்க்ஸ், எத்தனை வினாக்கள் பிழையாக விடையளிச்சிப்பார்? பிழையாக விடையளித்தது வந்து 8. கேள்வி என்ன கேட்டுக்கிறான்? எத்தனை வினாக்களுக்கு விடையளித்திருப்பார்? எத்தனை வினாக்களுக்கு விடையளித்திருப்பார்? ஏற்கனவே சரியாக விடையளித்தது 36, பிழையாக விடையளித்தது 8ன்னு சொன்னால் கூட்டினு சொன்னால் எவ்வளோ வரும்? 44 வினாக்கள். அடுத்தது வினாப்பத்திரத்தின் 45 வினாக்களுக்கு மாத்திரமே விடையளித்த பரீட்சார்த்தி. அப்போ எத்தனைக்கு விடையளிக்காரு? 45க்கு தான் விடையளிக்காரு. ஒருவரின் 32 விடைகள் மாத்திரமே சரியாக இருந்துச்சான். அப்போ 45ல் 32 சரிண்ணா. 32க்கு எவ்வளோ மார்க்ஸ் கிடைச்சிருக்கும்? 32 கொண்டு 2 படி 32க்கு எத்தனை? 64 மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். அப்போ விடைகள் மாத்திரமே சரியானவே எனின் அப்பரீட்சார்த்தி கிடைக்கப்பெறும் புள்ளிகள் 64. 32 சரியா? எத்தனை பிழை? அப்போ 45ல் 32 சரிண்டா எத்தனை பிழை? இதில் 3 13 பிழை. ஒரு பிழைக்கு எத்தனை மார்க்ஸ் கழிப்படும்? 1 புள்ளி கழிப்படும். அப்போ 64லேருந்து 13 கழிச்சிங்கன்னு சொன்னால் எத்தனை? 51 புள்ளிகள். அப்போ எத்தனை புள்ளிகள் கிடைக்கும்? 51 புள்ளிகள் கிடைக்கும். அடுத்து கடைசி 50வது வினா. இவ்வினாப்பத்திரத்தின் எல்லா வினாக்களுக்கும் விடையளித்த ஒருவர் பெறக்கூடிய உச்சபட்ச புள்ளி எவ்வளவு? எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கிறார். அப்போ 50 வினாக்களுக்கும் விடையளிக்கார். 50மே உச்சபட்சம்னு கேட்கான். உச்சபட்சம்னு சொன்னால் ஆகக்கூடியது. அப்போ 50மே அவர் சரியாக எடுத்தார்டா 50க்கும் 2 புள்ளிப்படி எவ்வளோ? எத்தனை புள்ளி கிடைக்கலும்? 100 புள்ளிகளை அவர் பெற முடியும். அப்போ உச்சபட்ச புள்ளி எவ்வளவு? 100 புள்ளிகள்.